இப்போ நீங்கள் பியூர் பட்டு சாரி எடுக்க போகிறீங்க, பியூர் பட்டு தானா அப்படின்னு கண்டுபிடிக்க சில ஐடென்டிஃபை அடையாளங்கள்லாம் இருக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஒன் பார்க்கலாம். இந்த கையில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பியூர் சில்க்குங்க, பியூர் பட்டு. இந்த சைடில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ். பார்க்க ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் இதுக்குள்ள வேறுபாடுகள் என்னென்னங்கிறத ஒன் பை ஒன் பார்க்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியூர் பட்டு தானே அப்படிங்கிறதுக்கு இதோட நூலை வந்து நம்ம ஃபயர் பண்ணி பார்க்கலாம், இலைகளை. ஸோ இதுல இருந்து ஒரு சாம்பிள் பியூர் சில்கில் ஒரு நூல் நான் சாம்பிள் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மிக்ஸ்லேயே நம்ம ஒரு இலையை எடுத்துக்கலாம், இதையும் ஃபயர் பண்ணி இதோட ரிசல்ட் எப்படி வருது அப்படிங்கிறது உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக நான் செஞ்சு காமிக்கிறேன். ஸோ இதில் ஒரு நூல் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ பியூர் சில்க்லேருந்து எடுத்த நூல் வந்து ரெட் கலருங்க, மிக்ஸ்லேருந்து எடுத்த நூல் வந்து ப்ளூ கலர். ஸோ இது ரெண்டுமே ஃபயர் பண்ணி இதுக்கான ரிசல்ட் என்ன வரப்போகுதுங்கிறத பார்க்கலாம். ஸோ அந்த ரெண்டு நூலுமே நம்ம வெளியே எடுத்துட்டு வந்துட்டோம். இதை ஃபயர் பண்ணி பார்க்கலாம் எப்படி ரிசல்ட் வரப்போகுது அப்படிங்கிறது. இது வந்து பியூர் சில்க்குங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எடுக்கும் பொழுது உங்களுக்கு சாம்பல் மாதிரி வரும். ரிசல்ட் பார்க்குறீங்க. பியூர் சில்கில் இந்த மாதிரி சாம்பல் மாதிரி வரும். தென் முடி கருகிற ஸ்மெல் கண்டிப்பாக வரணும். இது பியூர் சில்க். இது ஃபுல் மிக்ஸுங்க. இது பற்ற வைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் உருகுனா எப்படி உருகுமோ அந்த மாதிரி தாங்க உருகும். சர்ன்னு இந்த மாதிரி வரும். பிளாஸ்டிக் வந்து ஸ்மெல் வரும். இது தனியாக கையில் வராது. ஸோ இது ஃபுல் மிக்ஸு. அடுத்து ரெண்டாவது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பியூர் சில்கில் வந்து இந்த மாதிரி சில்க் மார்க் வந்து கொடுத்துருப்பாங்க. மிக்ஸில் வந்து இந்த சில்க் மார்க் இருக்காதுங்க. ஸோ இந்த சில்க் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட்டால் அப்ரூவல் பண்ணுறதுங்க. இப்போ நம்ம சுமங்கலி பட்டு மகாலுக்கு இந்தியன் கவர்மெண்ட்டால் அப்ரூவல் பண்ண சில்க் மார்க் நம்மகிட்ட இருக்கு. ஸோ அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரலாகவே வந்து பார்த்தீங்கன்னா பட்டு ஹீட்டு நீங்கள் இந்த மாதிரி டச் பண்ணும்பொழுது வந்து ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். பியூர் பட்டில் மட்டும்தான் இது வந்து நடக்கும். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸில் நீங்கள் எவ்வளோ தான் அதை டச் பண்ணி பார்த்தாலும் அதில் ஹீட் ப்ரொடியூஸ் ஆகாது. இது மிக்ஸுங்க. ஸோ இப்போ கொடுத்த தகவல் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பட்டு சேலை எடுக்கும்போது ரொம்ப கவனமாக எடுங்க.